யாவரும் அணிந்த வண்ணமாக இந்த விசேஷித்த ஞாயிறில் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி சொல்லுவோம். தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதா, நீங்க பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் தகப்பனாய் இருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நீங்க தான் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே சந்திக்கிற தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே, தேவாதி தேவனே, எங்கள் மேலே அன்பு கூர்ந்து இந்த இடத்திலே எங்களுக்காக ஆண்டவரே யாவையும் செய்து முடித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கதா, நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதா, ஓசன்னா என்று பாடத்தக்கதான கிருபைகளை தந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையிலே உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை சந்திங்க, இந்த இடத்தை தந்தீங்க, அதற்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை பார்க்க இந்த வழிகளை திறந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கதாவே, ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு பதிலளிக்கிற எங்கள் அன்பு தகப்பனாய் இருக்கிறீங்க. எங்கள் கூக்குரலை கேட்டு கண்ணீரை கன்று கத்தாவே மனம் இறங்கி அற்புதங்களை செய்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம் பிரசன்னத்திலும் ஆலயத்திலிருந்து ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதாவே, நன்றி செலுத்துகிறோம். கதாவே, எல்லாரும் இந்த ஆராதனைக்காக ஜெபிங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, குருத்தோலை ஆராதனை ஆண்டவரை ஞாயிறை ஆண்டவரை இந்த நேரத்திலே நாங்கள் ஆண்டவரை இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். கதாவே, தேவ பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்வதாக, தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்யத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கதாவே, அதற்கு எதிராக எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் இருக்கக்கூடாது, வீண் சிந்தைகள் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது, வியாதிகள் நம்மை தொடக்கூடாது. தேவனை விடுதலையோடு ஆராதிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கதாவே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே கதாவே, இந்த ஆராதனையை தொடர்ந்து நடத்தி செல்லும்படியாக எல்லா சவுண்ட் சிஸ்டங்களும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் காரியங்களும், காரியங்கள், தேவ வார்த்தையின் காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். கதாவே, மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு உம்மை துதிக்க கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிறதோ இயேசுவின் நாமத்தினாலே அது கட்டப்பட்டு அழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் அங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தவராய் இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராமன் மிகாய் நமாய் நன்மை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாய் தேவனே, உயிர்த்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரமாய் நன்மை செய்த போல் தானே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாய் தேவனே, உயிர்த்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். போதுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாய் தேவனே, ஹல்லேலூயா. உம்மை போதுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தவரே, யாமே உம்மை நம்புவேன். அவைக்கு பெற்று போவது வாக்கு கொடுத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் வெளி செலுத்துகிறாய். நன்மை செய்தவராய் இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ராஜா மூன்றாம் நாள் இருந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாய் தேவனே, ஸ்தோத்திரம் வெளி செலுத்துகிறோம். ராஜா ஸ்தோத்திரம் ராஜாய் தேவனே, உயிர்த்தவராய் இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மானாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு ஸ்தோத்திரம்
துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எது நின்றாலும், யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எது நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்று போற்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எது நின்றாலும், யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எது நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா,
ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை காதலாம் உடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எது நின்றாலும் யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எது நின்றாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை மீட்பனம் உடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே எல்லாரும் ஆண்டவரை சோதரிப்போம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் அன்பு தகப்பனே உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறவர், இருக்கிறவராயிருக்கிறேன் என்று சொன்னவரை உம்மை சோதரிக்கிறோம். மாறாத எங்கள் அன்பு தகப்பனே உம்மை சோதரிக்கிறோம். கிருபையுள்ள எங்கள் அன்பு தகப்பன் நீங்க, பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீங்க, அற்புதங்களை அதிசயங்களை காத்தல் செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்க தான் பெரிய காரியங்களை செய்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாறாத எங்கள் மேற்பராயிருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். மறவாமல் எங்களை நினைக்கிற தேவனாயிருக்கிறீங்க, பேர் சொல்லி அழைக்கிற தேவனாயிருக்கிறீங்க. இயேசு ராஜாதி ராஜாவே உம்மை சோதரிக்கிறோம் கதா, உம்மை சோதரிக்கிறோம் சோசன்னா பாடி உம்மை சோதரிக்கிறோம் உயர்த்துகிறோம் கதா. நீ பெரியவர் 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 ஜீவனுள்ளவர், மாறாத கர்த்தராக இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, 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 thank you Jesus, thank you Father in the name of Jesus. தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றியும் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். Thank you Jesus. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும்
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குறித்தோடு கையில் எடுத்து, குறித்தோடு கையில் எடுத்து நானோ சென்ன பாடிடுவேன், நானோ சென்ன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சொல்லுங்க உற்சாகமா. எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி கிறிஸ்துவுக்குள் நான் வெற்றி. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாவங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாவங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் அருமுகலா, இயேசுவின் அருமுகலா. சுகமானே, சுகமானே, நான் சுகமானே, சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஒன்றுமில்லை என்று தேவனின் சத்தம் கேட்கப்படுகிறது. Thank you, Holy Spirit of the Most High God. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு உன் வாயை திறந்து சொல்லு. மேகங்கள் அருகிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் அருகிலே என் நேசர் வரப்போகிறார். கைப்பிடித்து அழைத்து செல்வார், கைப்பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு 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 வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. ராஜா முன்னே செல்கிறார். ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். புரிந்தோடு கையில் எடுத்து புரிந்தோடு கையில் எடுத்து நானோ சென்ன பாடிடுவேன். நானோ சென்ன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஸ்லோவா thank you Lord. எப்போதும் வெற்றியுண்டு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். குடித்தோடு கையில் எடுத்து குடித்தோடு கையில் எடுத்து நானோ சென்ன பாடிடுவேன். நானோ சென்ன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஒரு உணர்வோடு தேவ பிரசன்னத்தினால் நிறைந்து இதை சொல்லுவோம், பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நன்றி சொல்ல ஆரம்பிங்க. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit of the mighty God. சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே நீங்க சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறீங்க. யாக்கோபின் தேவனாய் இருக்கிறபடியினால் ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் நம் தேவனாய் இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. நீரே பெரிய காரியங்களை செய்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதால் தேவாவியானவரை நீங்க எங்கென்றோ அங்கு விடுதலை ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது கதா. நீங்க தான் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர். மாறாத கர்த்தராய் இருக்கிறவர். கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே கதா உம்மை ஓசன்னா என்று பாடி ஆண்டவரை குருத்தோலையை கையெடுத்து நான் ஓசானா பாடுவேன் இந்த நாளிலே. Thank you Lord, thank you Lord, thank you Lord.
ஆண்டவரே, முடியாததை முடிய பண்ணுகிற கர்த்தர் எனக்கு முன்பாக செல்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இருக்கிறார் 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 இருக்கிறார். நானே உன் தேவன் என்று சொன்னவர். நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நானே உன் தேவன் என்று சொன்னவர் 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 ஒரு காரியத்தை குறித்து நீ பயப்பட்டு கொண்டிருந்தால் அந்த காரியத்தை தேவன் எடுத்து போடத்தக்கதாக நீயே அதை விட்டுவிட வேண்டும். ஆண்டவரிடத்தில் பொறுப்பெடுக்கத்தக்கதாக தகப்பனே, நீ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னை ஒரு காரியம் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, அதை எடுத்து போடுங்க ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் நீ மன்றாடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அந்த காரியம் கர்த்தர் எடுத்து போடுவார். Thank you, Holy Spirit of the mighty God, mighty God, mighty God, mighty God. Urama Shantana Mantuda Kandada Limentuna Dura Bashantana Mokotamanta Limento Robo Shantana Mankanto Robo Shantana Katabe இந்த நாளிலே ஆண்டவரே, நீங்க தான் எங்களை பலப்படுத்து, நீங்க தான் காரியங்களை வாங்க பண்ணு, நீங்க தான் எல்லா காரியத்தை பொறுப்படுத்தி நடத்தி செல்ல வேண்டும் என்று உன் கரத்திலே யாவையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளை ஆசீர்வாதமான நாளால் மாற்றுங்க. பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உன் வார்த்தைக்காக எல்லாரும், ஆண்டவரின் வார்த்தைக்காக எல்லாரும் உங்கள் இருதயத்தை திறந்து, இருதயத்தை தேவனின் நேராக திறந்து ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்று கேளுங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக உன் வார்த்தைக்காக வருகிறோம் கதா. நீர் ஒவ்வொரு காரியங்களையும் பேசத்தக்கதா, அனல் மூட்டி எழுப்பப்படத்தக்கதா, ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை பிரயோசனமாய் இருந்து வழி நடத்தத்தக்கதா. கர்த்தர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கதா. நீர் பேசும் இந்த அடியார்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கதா. தொடர்ந்து நடத்துவீரா, தொடர்ந்து ஆசீர்வதிப்பீரா. தேவைகள் எல்லாம் சந்திக்கத்தக்கதான வார்த்தையால் இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கதா. நாமம் மகிமைப்படத்தக்கதா இடத்தில் எழுந்தருளுவீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இது விசேஷித்த ஞாயிறாக இருக்கிறது. ஓசனா பாடியிருக்கிறோம். குருத்தோலைகளை ஏந்தி, ஆவிக்குரிய குருத்தோலைகளை ஏந்தி கர்த்தரை துதித்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு வெற்றியை தர வல்லவராய் இருக்கிறார். அவருக்குள் நாம் நடப்போம் என்றால் அவர் நிச்சயமாய் நமக்கு வெற்றியை தருகிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நம்மை நேசிக்கிறவர் அவர் மாத்திரம்தான். மனிதர்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லுவார்கள், ஆனால் பிரச்சனை வரும்போது அவர்களை திரும்பி பார்க்கும்போது அந்த நேசிக்கிறவர்கள் நம் மத்தியிலே இருக்க மாட்டார்கள். ஆனால் நம்மை அழைத்த தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம் மத்தியிலே இருந்து நேசித்து வழி நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். நம் சந்தோஷத்தை பெருகத்தக்கதாகத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து வருகிறார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. எபிரேயர் 12வது அதிகாரம்.
எபிரியர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலு பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எதற்காக ஆண்டவர் இறங்கி வந்தார், இந்த உலகத்தில் காண்பித்தார்? தேவகுமாரனாய் அவர் பரலோகத்தில் இருக்க வேண்டியவர் எதற்காக இறங்கி வந்தார் என்றால், நமக்கு சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவர் இறங்கி வந்தார். எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு நான் உண்டாக்கின மனுஷனைக்கு பரிபூரண சந்தோஷத்தை பெருகத்தக்கதாக நான் மாற்ற வேண்டும் என்பதாக ஆண்டவர் இறங்கி வந்தார். எதற்காக? நம் சந்தோஷத்தை பெருகத்தக்கதாக. அதில் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, சந்தோஷம், நமக்கு சந்தோஷம் வரத்தக்கதாக அந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் தன்மேல விழ பண்ணினார். மற்றவர்கள் அவரை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள், மற்றவர்கள் காரி துப்பினார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதெல்லாம் எதற்காக? அடித்தார்கள், நொறுக்கப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார். எதற்காக? எங்களுக்கு சந்தோஷத்தை பெருக பண்ணத்தக்கதாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். சந்தோஷம் யாராலும் தர முடியாது. சந்தோஷத்தை யாராலும், அந்த நிரந்தர சந்தோஷத்தை, அந்த சந்தோஷத்தில் நிறைந்திருக்கிற காரியத்தை இந்த உலகம் தர முடியாது. உங்கள் நண்பர்கள் தர முடியாது, உங்கள் உற்றார் உறவினர்கள் தர முடியாது. உங்களை வணைந்த தேவன், உங்களை உருவாக்கின தேவன் தான் பரிபூரண சந்தோஷத்தை, அந்த சந்தோஷத்தை யாரும் திருட முடியாதபடி அவர் தருகிறவராயிருக்கிறார். இந்த உலகத்தை பார்க்கும்போது சில பேர் குடித்து வரிப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு சந்தோஷம் போல காண்பிக்கப்படும், அது தோன்றும், உணரப்படும். சில பேர் துருக்ஸ் அடிக்கும் போது சந்தோஷத்தில் மிதக்கிறது போல அந்த நேரத்தில் காணப்படும். அந்த நேரத்தில் அந்த போதை அங்கு குறைய குறைய சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி போகிறதாய் இருக்கிறது. அது உலகத்தின் தருகிற சந்தோஷம். இல்லாவிட்டால் சில பேர்கள் உங்களை மயக்கிறதுக்காக உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிற வார்த்தைகளை தருவார்கள், பேசுவார்கள். அவர்கள் எதற்காக? உங்களை விழத்தக்கதாக, உங்கள் சந்தோஷத்தை பறிக்கத்தக்கதான சூழ்நிலைகளை ஏற்படுத்த அப்படியான சூழ்நிலையில் பேசுகிறார்கள். ஆனால் நம்மை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், நம்மை உருவாக்கின கர்த்தர், நமக்கு சுவாசத்தை தந்த கர்த்தர், பரிபூரண சந்தோஷத்தை பெருகத்தக்கதாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். எஸ்ஐயா 53வது அதிகாரம் 3வது வசனம். அவர் எதற்காக இவ்வளவு காரியங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமற் போனோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராயும் புறக்கணிக்கப்பட்டவராயும் துக்கம் நிறைந்தவராயும் பாடுகள் அனுபவிக்கிறவராயும் அவர் எதற்காக இந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டார் என்றால், நமக்கு சந்தோஷத்தை பெருக பண்ணத்தக்கதாக இந்த காரியத்தை செய்தார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களோ அவரின் முகத்தை பார்க்காதபடி அவர்கள் விலகி போகிறார்கள். தேவனை அறிந்த கூட்டம் காலங்கள் கடந்து போக அவரை விட்டு விலகி அவர்களின் சுய புத்தியினாலும் அவர்களின் சுய காரியங்களினாலும் தேவனின் முகத்துக்கு மறைந்து ஓடுகிற காரியங்கள், நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் எதற்காக வந்தார்? சந்தோஷத்தை பெருகத்தக்கதாகத்தான் அவர் வந்தார்.
அவர் பாடுகள் அசட்டை பண்ணப்பட்ட காரியங்களை எண்ணாமல் ஆண்டவர் அதையெல்லாம் சகித்தார். எதற்காக? நம் நிமித்தம் நமக்கு சந்தோஷம் உண்டாகணுமே என்பதாக அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட தேவாதி தேவனாயிருக்கிறார். அவருக்கு ஓசனா பாடுவதில் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அங்கு வெட்கப்பட தேவையில்லை. இந்தியா இலங்கை தேசத்தில் இந்த குருத்தோலை ஞாயிறை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். வெளியே போய் அந்த ஓலையை காட்டி ஓசனா இயேசு ராஜாதி ராஜாதான் தேவம் என்று அந்த இடத்திலே சுவிசேஷத்தை சொல்லிவிடுவார்கள். அப்படிப்பட்ட நாட்கள் குறைந்து மங்கி போய்கொண்டே இருக்கிறது. இந்த தேசத்தில் அந்த காரியங்களை நாங்கள் காண முடியாத காரியமாய் இருக்கிறது. இந்த ஓசன்னா பாடுகிறது எல்லாம் மங்கி போய் குறைந்து போய்கொண்டே இருக்கிறது எல்லா தேசத்திலும். ஆனால் அவரை மறக்கத்தக்கதான சூழ்நிலைகள் ஏற்படுத்துகிற சூழ்நிலையாய் இருக்கிறது. ஆனாலும் தேவன் இந்த காரியத்தை செய்தார் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. அவரை அசட்டை பண்ணக்கூடாது. அவரை புறக்கணிக்க கூடாது. அவரை துக்கப்படுத்தக்கூடாது. என்ன துக்கம் என்று அவருக்கு ஏன் துக்கம் உண்டாகிறது? நீ செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்தித்தால் செயல்பட்டால் அவருக்கு துக்கம் உண்டாகுகிறது. ஒரு சிறு பொய் சொன்னாலே அவரை துக்கப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். மற்றவர்களுக்கு தேவனை குறித்து நாம் சொல்ல வேண்டும். சொல்லுகிற கடமையிலே நாம் இருக்கிறோம். வேலை செய்கிறவர்களாய் இருந்தா, எந்த பொறுப்பில் இருந்தாலும், எந்த மீட்டிங்கில் இருந்தாலும் தேவனை சொல்ல அந்த வாய்ப்பை நீ ஏற்படுத்தி ஆண்டவரை சொல்லுகிற மகனாய் மகளாய் காணப்பட வேண்டும். அப்போதான் தேவனை நீ மகிமைப்படுத்துகிறாய், தேவனை உயர்த்துகிறாய், தேவனின் அன்பை வெளிப்படுத்துகிறாய், தேவனின் சந்தோஷத்தை காண்பிக்கிறாய். இந்த உலகம் சந்தோஷத்தை இழந்து போய் வாடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் தேவனின் பிள்ளைகள் உலகத்தின் ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனை தரித்திருக்கிற, தேவனை சுமந்திருக்கிற, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜனமாய் இருந்து செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவரை அசட்டை பண்ணாதபடி, அவரை துக்கப்படுத்தாதபடி, அவரை புறக்கணிக்கப்படாதபடி நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை உள்வாங்கிக் கொண்டு நாம் செயல்படுகிறவர்களாய் இருந்தால்தான் சந்தோஷம் நம் வாழ்க்கையில் பெருகத்தக்கதாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நீ வாழும்போது சந்தோஷம் நிச்சயமாய் உண்டாகும். அதற்கு அப்படி நாம் சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? உலகத்தில் உபத்திரவம் இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்போ உபத்திரம் எல்லாம் ஓடி போகும், துன்பங்கள் எல்லாம் வராது என்று நாம் சொன்னால் அதை நாம் பொய் சொல்லுகிறோம் என்று அர்த்தம். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், அவர் அசட்டை பண்ணப்பட்டார், உலகத்திலே புறக்கணிக்கப்பட்டார், அனுபவித்த பாடுகளை அனுபவித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ உலகத்தில் இருக்கிற நமக்கு பாடுகள் ஒன்று நிச்சயம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நீ வாழும்போது நிச்சயமாய் அற்புதம், வெற்றி, சமாதானம், சந்தோஷம், அப்படியான காரியங்களை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். யோவான் 15வது அதிகாரம், யோவான் 15வது அதிகாரம் 11வது வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவரிடத்தில் தான் என்னுடைய சந்தோஷம் என்றால் தேவனுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படியாக,
உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாக இவைகளுக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனின் சந்தோஷத்தை நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் சந்தோஷத்தில் நிறைவாய் மாற்றுகிற தேவனை விட்டு விலகாதபடி இன்னும் நெருங்க வேண்டும், இன்னும் தேவனை கிட்டி சேர வேண்டும். தேவனை கிட்டி சேர அவரின் சந்தோஷம் உனக்குள்ளே பெருகத்தக்கதாக, நிலைத்திருக்கத்தக்கதாக தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். சில பேர் ஆண்டவரை திடீரென்று ஏற்றுக்கொள்வார், திடீரென்று ஞானஸ்நானம் எடுப்பார், திடீரென்று தேவ ஆவியினால் நிரப்பப்படுவார்கள், திடீரென்று சபையில காணாமல் போய்விடுவார்கள். பரிதாபமான நிலை. திடீர் என்று செய்யும் போதே திடீரென்று அவர்கள் பின்மாற்றம் அடைந்து போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். தேவனை நாம் ருசி பார்க்கணும், தேவனின் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியணும், தேவனை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவ ஆவியினால் அபிஷேகத்தை பெற்று தேவ வார்த்தையை நிறைந்து தேவனை ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் பேசிக்கொண்டு வல்லமையினால் நிறைந்து தேவனை போல, சாயலை போல நாம் உருவாக்கப்பட்ட அந்த சாயலுக்கு நாம் திரும்பும் போது நாம் திடீரென்று பின்மாற்றம் அடைய முடியாது. உபத்திரவம் வரும்போது, போராட்டம் வரும்போது நாம் பின்மாற்றம் அடைய முடியாது. ஏனென்றால் நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது அந்த போராட்டங்கள் உன்னை ஆளுகை செய்வதில்லை. போராட்டங்கள் உன்னை கண்டு ஓடத்தான் வேண்டும். போராட்டம் உன்னை ஆண்டு கொண்டிருக்க முடியாது. அந்த போராட்டத்துக்கு விரோதமாய் நீ பேசும்போது, நீ ஜெபிக்கும் போது, மன்றாடி காரியங்களை செய்யும் போது நீ ஜெயத்தை பெறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதான் அபிஷேகத்தில் நிறைகிற பிள்ளைகளாயிருக்கணும், தேவ வார்த்தையில் நிறைந்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கிறாய் என்ற அர்த்தம். கிறிஸ்து உன்னோடு இருந்தால் தேவனின் அந்த சந்தோஷத்தை வெளியரங்கமாய் காணப்படத்தக்கதாக நீ மாறுகிற ஒரு பாத்திரமாய் மாறுவாய். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கணும். ஒரு குடம் நிறைந்து வழிந்தால் அது தெரியும் எல்லாருக்கும். அதே போலதான் உன் பாத்திரம் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினால் நிறையும் போது ஜனங்கள் காண்பார்கள். ஜனங்கள் காணும் போது கிறிஸ்து ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். நீ ஓசனா பாடினா அந்த அர்த்தத்தை புரிந்து பாட வேண்டும். கிறிஸ்துவானவர் எனக்காக அடிக்கப்பட்டார் என்றால் அதை புரிந்து நீ சொல்லும் போது அங்கு மாற்றங்கள் உண்டாகும். ஆண்டவர் அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார் என்று ஜனங்கள் கேட்டால் அதற்கு பதில் கொடுக்கத்தக்கதான ஜனமாய் நீ இருக்க வேண்டும். அதே அப்போதான் உன் சந்தோஷம் அங்கு பொங்கி வழிகிறதாய் காணப்படும். ஆண்டவர் ஜெபிக்கிறார் பாருங்க. யோவான் 17வது அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன். அவரின் காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றின பிறகு ஆண்டவர் அங்கு பரத்துக்கு போகிற முன்பாக ஜெபிக்கிறார். இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். சந்தோஷத்தை நிறைவாய் பெற வேண்டும், அடைய வேண்டும். அதற்காக ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். நீ தனிமை அல்ல. மற்றவர்கள் வெறுத்து உன்னை தள்ளினால் நீ தனிமை அல்ல. உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை விட்டு ஓடினால், உன்னை ஒவ்வொரு ஞானமும் இல்லாத நாள் நீ தனிமை அல்ல. உன்னை அழைத்த தேவன் உன்னோடு எந்த பரியந்தம், முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அப்போ பரியந்தம் தேவன் உன்னோடு இருந்தா
சந்தோஷமும் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும். போராட்டம் வரும்போது சந்தோஷத்தை திருட முடியாது. வியாதிகள் வரும்போது சந்தோஷத்தை திருட முடியாது. ஒரு போராட்டங்கள் அந்த அலை சுனாமியை போல வந்தாலும் சந்தோஷத்தை யாராலும் திருட முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவானவர் பரிபூர்ண சந்தோஷத்தை தந்திருக்கிறபடியினால், நீ கிறிஸ்துவோடு இருக்கிறபடியினால், கிறிஸ்துவானவர் எனக்காகவும் உனக்காகவும் ஜெபித்திருக்கிறபடியினால் அந்த சந்தோஷத்தை நிறைவாய் மாற்றி அதை எல்லாத்தையும் கர்த்தர் நடத்துவார். யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனமும் 22வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கம் சந்தோஷமாய் மாறும் எப்போ? ஆண்டவரை காணும் போது. அப்போ நீ ஜெபிக்கும் போது தேவன் தோன்றுகிறவராய் இருக்கிறார். தேவனோடு நீ இருக்கும் போது தேவன் உன்னோடு இருக்கிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, அப்பொழுது நீங்கள் இப்பொழுது துக்கமடைந்து இருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். ஆண்டவரை காண வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் தேவனை காண்கிற கூட்டமாய் இருக்கணும். அப்பொழுது உங்களுக்கு உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். என்னத்தை காண்கிறீர்களோ தெரியல, ஆனால் எல்லாத்தையும் விட்டு தேவனை நீங்கள் காண்பீர்கள் என்றால் உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவன் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஏனென்றால் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்த கர்த்தர், உனக்காக வழக்காடுகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடியினால் அந்த சந்தோஷத்தை ஒருவனும் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள போகாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். மத்திய 25வது அதிகாரம் 23வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். என்னது? எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, என் பிள்ளையே, என் மகளே, என் மகனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தில் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்று ஆண்டவர் சொல்லுவார். கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கணும். கொஞ்சம் பலத்தில் கொஞ்சம் அறிவு இருந்தாலும், இந்த வேத வசனத்தை குறித்து கொஞ்ச காரியம் தெரிந்தாலும் அதை நாம் கடைப்பிடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எது தெரிகிறதோ அதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அதை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சில பேர் பைபிளை கரைச்சு குடிச்சிருப்பார்கள், ஆனா அதற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். கீழ்ப்படியாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும். எல்லாம் தெரியும் என்று நீ தைரியமாய் உண்ட தலையை நிமித்தி நிற்கலாம், ஆனால் அதற்கு கீழ்ப்படியாவிட்டால் நீ கீழ்த்தனமாய் இருக்கிறாய் என்று அர்த்தம். பிசாசுக்கு இந்த பைபிள்களை எல்லாம், தேவனின் வார்த்தைகள் எல்லாம் நன்றாய் தெரியும், ஆனால் அவன் கீழ்ப்படிய மாட்டான். அப்போ தெரியுதில்ல, கீழ்ப்படியாத கூட்டம் எந்த குரூப்பில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று புரிகிறது அல்லவா? நீ பேசினாலும், மைக்கை பிடித்து ஆடி பாடி ஆராதித்தாலும் பிரசங்கித்தாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால்
ஒரு மற்ற பிசாசின் கூட்டத்துக்குள் நீ அடங்குறாய் என்ற அர்த்தம். அவனும் கீழ்ப்படியாத ஒரு பிசாசாய் மாறினவன். அவன் அந்த பெருமையினால் தள்ளப்பட்டவன். கர்த்தருக்கு மேலாக நான் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று அவனின் இருதயத்திலே நினைத்ததினால் அவன் தள்ளப்பட்டான். அவனின் எண்ணம் உயரும் போது அது தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறது. அப்போ அந்த தாழ தள்ளப்படத்தக்கதாக தேவன் தள்ளினான். அதே போலதான் மனிதர்கள் பெருமைப்பட பாராட்ட ஒன்றுமில்லை. தேவனின் சந்தோஷம் உனக்குள்ள நிலைக்கணும் என்றால் தேவனை பற்றி பிடிக்க வேண்டும், தேவனை காண வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும். செப்பனியா 3வது அதிகாரம் 20வது வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, பூமியுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்தில் உங்களை கூட்டி கொண்டு வருவேன். கூட்டி சேர்க்கத்தக்கதாக. இப்போ நமக்கு தெரியாது யாருக்கு ஆண்டவரிடத்தில் இருக்கிறார்கள், ஆறு கர்த்தருக்குள்ளே இன்னும் சந்தோஷமாய் இருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு கூட்டத்தை சேர்ப்பார். தேவனை சேவிக்கிறவர்களை கூட்டத்தை சேர்ப்பார். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்களை சிறைப்பை திருப்பும் போது பூமியுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவனோடு நாம் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கணும். ஜெப ஜீவியம் முக்கியம், பரிசுத்த வாழ்க்கை முக்கியம், தேவனுக்காக ஓடுகிறது முக்கியம், தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிறது முக்கியம். தேவனிடத்தில் நீ காணப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை செய்கிறார் என்பதை சந்தோஷம் இல்லாட்டி நாம் செக் பண்ணி பார்க்கணும். எங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோமோ அதில் நாம் மனம் திரும்பணும். அவர் மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 10:39 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 10வது அதிகாரம் 39. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். இதை இழந்து போவான். சந்தோஷத்தை எல்லாம் சுயநலமாயிருக்கிறது, சுயநலமாயிருக்கிறது. பங்கிட்டு கொடுக்கிறது குறைந்து போய்விட்டது. நமக்கு இருந்தா போதும், எனக்கு இருந்தா போதும், என்னை காத்து கொண்டா போதும், நான் காரியங்களை செய்தா நான் அது போதும் என்று சுயநலத்தின் காரியங்கள் சபையிலே தலை தூக்கி கொண்டிருக்கிறதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்தவ கூட்டத்தில் தலை தூக்கி கொண்டு நான் என்று சொன்னால் நீ விழுந்தாய் என்று அர்த்தம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் உன் சுயத்தை வெறுக்கணும். உன் காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்ற வேண்டும். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். சங்கீதக்காரன் அருமையாக சொல்லுகிறான் பாருங்க. உலகத்திலே எது சந்தோஷம் என்றால் சங்கீதம் 4வது சங்கீதம் 7-8வது வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர்.
அவர்களுக்கு தானியமும் திராட்சரம் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷம் படுகிறார்களாம். யாரு? உலகத்தார். தேவனை அறிந்தும் அறியாதவர்கள் போல் செயல்படுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெருகினா ஆசீர்வாதம் பெருகினா அங்கு திராட்சரம் குடித்து வரித்து அப்போ சந்தோஷம் வரும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். காசு பணம் இருந்தா சந்தோஷத்தினால் வாழ்ந்து நாங்கள் பிழைத்திருப்போம் என்று நினைக்கிறார்கள். பாருங்க, பணக்காரர்கள் தூங்க மாட்டார்கள். திருடன் எப்ப வருவான்? அந்த பணத்தை திருடி கொண்டு போய்விடுவான். நான் ஓடி ஓடி சேர்த்தது பொக்கிஷம் எல்லாத்தையும் இழந்து போயிடும், அவனுக்கு நிம்மதியா தூங்க மாட்டான். பாருங்க. ஆனா கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள் நல்லா குரட்டை விட்டு தூங்குவார்கள். குரட்டை பக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணத்தக்கதாக அவர்கள் குரட்டை விட்டு நல்லா தூங்குவார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவோடு பாருங்க சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பார்த்தீங்களா தாவீது எப்படி அங்கு வணிந்திருக்கிறான் பாருங்க, எப்படி அருமையா எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. உலகத்தார் திராட்சரம் பெருகி இருக்கிறது சந்தோஷப்படுவார்கள். டிஸ்கோ ஆடும்போது சந்தோஷப்படுவார், குட்டிக்கும் போது சந்தோஷப்படுவார்கள். அந்த ஃப்ரெண்ட்ஸோட கூடி அங்கு கும்மாளம் பண்ணும்போது சந்தோஷப்படுவார்கள். அங்கு போனோன்னு சந்தோஷம் போய்விடும். ஆனால் தாவீதுக்கோ தேவன் சமாதானத்தை கொடுத்து அந்த சந்தோஷ இருதயத்தை தந்து படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். என்ன இதுல பெரிய ஆழமான வெளிச்சம் இருக்கின்றது. சமாதானத்தோடு படுத்து கொண்டாதான் உனக்கு சுகம். எத்தனையோ வியாதிகள் நம்மை தேடி வருகிறது. எதனால்? சந்தோஷம் இல்லாமல், நித்திரை இல்லாமல் தவிக்கும் போது பல பல வியாதிகள் அங்கு ஆளுகை செய்கிறது சரீரத்தை. சில பேர் நித்திரை வரலை என்று குளிசை போட்டாலும் அந்த குளிசை கனகாலம் போட்டு அதுக்கு அந்த குளிசைக்கே கண்ட்ரோல் பண்ண முடியாத நித்திரை இல்லாம தன்மை சில பேரை ஆளுகை செய்கிறது. ஆனால் தேவனை சேவிக்கிற நாம், தேவனை பற்றி கொள்கிற நாம் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய தக்கதாக தேவன் அப்படியான கிருபையை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். எஸ்ஐ 61 அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வியை எனக்கு தரித்தார். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து இருக்கிறது. என்ன? கர்த்தருக்குள் வடிவாய் நாம் படிக்கணும், புரியணும், விளங்கணும். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. என்ன இதுல புரிகிறது? கர்த்தருக்குள், கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தால் பூரிப்பாய் மகிழ்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தால் ஆத்துமா களி கூறுகிறதாய் இருக்கிறது. இதுல பாருங்க, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கு ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்திருக்கிறார். நீதியின் சால்வையை தரித்திருக்கிறார். சில பேர் நகையை அள்ளி போட்டு சால்வையை போடுவார். எதனால? பயத்தினால போட்டு காண்பித்து அந்த சால்வையை அடக்கிறார். ஆனால் நமக்கோ நீதியை சால்வையை எனக்கு தரித்திருக்கிறார் என்பதில் நாம் மறந்து போகக்கூடாது. அவரை நாம் சம்பாதித்திருக்கிறோம்.
கிறிஸ்துவை நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மை தேடி வந்து நம்மை மீட்ட தேவனை நாம் மறந்து போகாதபடி, அந்த தேவனை மறந்தால் சந்தோஷத்தை அது மறந்து ஒளிந்து போகிறதாய் காணப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, சபையின் காலத்தில், அப்போஸ்தலர்கள் அங்கு செயல்படுகிற காலத்தில் அங்கு உபத்திரவம் பாருங்க. கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம். கிறிஸ்தவர்கள் என்றால் பிடித்து உபத்திரவப்படுத்துவார்கள், கொலை பண்ணுவார்கள். அந்த சூழ்நிலையில நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. எந்த சூழ்நிலையில் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? உபத்திரவ காலத்தில். இந்த காலத்தில் பார்க்கும்போது பாருங்க, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அந்த காலத்தில் உபத்திரவத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு, அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஜனமாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தை தருகிற தேவாதி தேவனின் வல்லவரான கர்த்தராகிய தேவனின் ஆவியை நாம் பெற்றவர்களாய் காணப்படணும். திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு, அப்போ திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாகிய உங்களை தேவன் சந்தோஷத்தினால் பெருக பண்ணுவார். அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அபிஷேகத்தை பெறும்போது, தேவ வசனத்துக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது உங்கள் சந்தோஷம் பெருகும் பெருகும். அதை யாரும் பறித்து கொள்ள முடியாது. உபத்திரவத்தில் அந்த உபத்திரவமே உபத்திரமாய் தெரியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து சந்தோஷத்தை பெருக பண்ணுவார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 31 வசனத்தை வாசிப்போம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பாருங்க, அவர்கள் ஜெபம் பண்ணின போது, அப்போ ஜெபம் கிறிஸ்தவனுக்கு முக்கியம். கிறிஸ்தவன் பேரை வைத்துட்டு ஜெபம் பண்ணாம எல்லாத்தையும் செய்கிறதை செய்துவிட்டு இருந்தா எப்படி சந்தோஷம் வரும்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு சந்தோஷம் வேணும், சந்தோஷம் வரல என்று தேவன் மேல பழி சாட்டினா எப்படி ஆண்டவர் சந்தோஷத்தை தருவார்? அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்து, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இப்போ பாருங்க, ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றப்பட்டோம், பெறப்பட்டோம். அப்படியே இருந்திராதபடி தேவ வசனத்தை நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்படணும். அங்கு அப்போஸ்தல காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அங்கு ஒரு அசைவை கொண்டு வருகிறார். அவர்கள் பெறுகிறார்கள் அபிஷேகத்தை. அப்போ அபிஷேகத்தை பெற்றவுடனே ஒரு தைரியம், சந்தோஷம் வருகிறது. தேவ வசனத்தை நாம் பிரசங்கிக்கணும், தைரியமாய் ஜனங்களுக்குள்ள சொல்லணும். அப்போ ஒரு எழுப்புதல் வரும். ஆண்டவரின் நாமத்தினாலே தேவன் வசனத்தை சொல்லும் போது தேவன் ஒரு அசைவை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். இந்தியா, ஸ்ரீலங்கா தேசத்தில் சுவிசேஷத்தை சொல்லுவார்கள், சொல்லி அடி வாங்குவார்கள். பாருங்க, சொல்லி அடி வாங்குவார்கள். ஒரு ஊழியக்காரன் பீகார் என்ற ஒரு பட்டணம் இருக்காக்கும், அங்க சொன்ன வெட்டுத்தான்.
அந்த இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லி ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தாசனை நாம் அறிவோம், புரிவோம். எங்கெங்கு வெட்டு இருக்கிறதோ அவர்கள் ஒரு மத நம்பிக்கை உள்ளவர்கள் பாருங்க. சில பேர் இவர்களா திரு மாட்டார்கள், இவர்களா கிறிஸ்துவை அப்படி நாம் நினையாதபடி தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லுகிற கூட்டமாய் மாறும்போதுதான் எழுப்புதல் உண்டாகும். இந்த தேசத்தை பார்க்கும்போது சபைகள் எல்லாம் பூட்டப்படுகிறது. சபைக்கு வருகிறவர்கள் குறைந்து போகிற நிமித்தம் அவர்கள் சபையை மூடுகிறார்கள். சபை மூடப்படுகிறது. உலகத்தின் காரியங்கள் சபைக்குள்ளே லைப்ரரி உண்டாக்குறார்கள். வேற வேற என்னென்னவோ காரியங்களை சபை மூடின பிறகு அவர்கள் வாங்கி உலக காரியங்களுக்கு ஈடுபடுத்துகிறார்கள். அப்போ சபை தூங்குகிறது. சபையின் ஜனங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் இருக்கிறார்கள். எங்களை குறித்து தான் நாம் சொல்லுகிறேன், ஒவ்வொருவரையும் குறித்து தான் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நாம் அனலாய் எழுந்து ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போதுதான் ஒரு மாற்றம் உண்டாகும். அவர்கள் நாம் மாத்திரம் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு இருப்போம் என்று நாம் இருந்தோம் என்றால் கிறிஸ்துவை நாம் துக்கப்படுத்துகிறோம். மற்றவர்களும் நாங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றது போல மற்றவர்களும் அந்த சந்தோஷத்தை பெறணும் என்று நினைத்து தைரியமாக எழுந்து சொல்வோம் என்றால் தேவன் உன் நிமித்தம் அவர் மகிமைப்படுகிறவராய் காணப்படுகிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளால் சந்தோஷப்படுங்கள். 12வது வசனத்தை வாசிப்போம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமையென்று திகையாமல். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படியாக உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் தேவனின் காரியத்தில் அந்த அக்கினி பற்றி எரிகிறதா, உனக்கு விரோதமாய் செயல்படுகிறதா, உன்னை அழிக்கத்தக்கதாக செயல்படுகிறதா, அதெல்லாம் புதுமை என்று நினையாதபடி கர்த்தருக்குள் நாம் வாழும்போது அக்கினியாயிருந்தான, சிங்க கவியாயிருந்தான, எரிகோவாயிருந்தான, எரிகோ பட்டணத்தை பிடிக்க தடையாயிருந்தான, யோர்தானாயிருந்தான, அதையெல்லாம் அகற்றி போட தேவனால் மாத்திரம்தான் கூடும். அதிலும் நீ களி கூற தேவன் உன்னை நிலைக்க தக்கதாக மாற்ற அவரால் மாத்திரம்தான் கூடும். களி கூறத்தக்கதாக கம்பீர எக்கால சத்தத்தோடு அப்போ கம்பீரிப்பார்கள் பாருங்க. பழைய ஏற்பாடில் பழைய காலத்தில் யுத்தத்தில் ஜெயிக்கும் போது கம்பீரித்து அங்கு களி கூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவார்கள். அப்போ நாம் போராட்டம் பற்றி எறிவோம், மடிந்து போவோம் என்று சுவிசேஷத்தை சொல்லாதபடி நிற்காத, அது சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல தடையாயிருக்காதபடி நாம் தேவ ஆவியினால் நிறைந்து தேவ வார்த்தையினால் நிறைந்து தேவனை சொல்ல வேண்டும். அப்போதான் ஒரு எழுப்புதலை தேவன் தேசங்களிலே கட்டு அவுக்கிறவராய் இருக்கிறார். தேவாதி தேவன். கொலோசியர் 1வது அதிகாரம் 1 பாருங்க. அப்போஸ்தல காலத்தில் இந்த காரியத்தை பாருங்க. சுவிசேஷத்தை சொல்லும் போது சொல்லக்கூடாத அடிப்பார்கள், கட்டி வைத்து அடிப்பார்கள்.
அங்க சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போவார்கள். இந்த நாமத்தை குறித்து நீ சொல்லக்கூடாது என்று விரட்டுவார்கள். ஆனால் அப்போஸ்தலர்களோ அந்த இடத்துல அவர்கள் மறுபடியும் அடி வாங்கி அந்த இடத்துல சொல்லக்கூடாது, அந்த இடத்திலே போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்போதான் சந்தோஷம் அவர்களுக்குள்ளே பெருகினது என்று நாம் காணக்கூடியதாய் இருக்கிற. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அது புரியும். கொலோசியர் 1வது அதிகாரம் 11வது வசனம். சந்தோஷத்தோടെ கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு, பாருங்க அது கஷ்டமான பொறுமை, நீடிய சாந்தம். அந்த லிஸ்ட்லேயே நம் அந்த இந்த காரியத்தில் லிஸ்ட்லேயே இருக்க மாட்டோம். பாருங்க இந்த வார்த்தைகள், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அப்போ வேண்டுதல் செய்யும் போது எங்கள் காரியங்கள் மாறுகிறதா காணப்படுகிறது. பொறுமை இல்லையோ பொறுமை வரும், நீடிய சாந்தம் இல்லையோ நீடிய சாந்தம் வரும். தேவனோடு நாம் ஜெபிக்கும் போது, மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்கும் போது நமக்கு சந்தோஷம் பெருக பண்ணத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறார். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி. அப்போ இதில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இந்த சபையில் இருக்கிறவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், அவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணணும். இந்த இடத்துல அவர்கள் வெக்கேஷன் போயிருக்கலாம், என்னென்ன காரியத்துக்கு போயிருக்கலாம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணணும். கடமைக்காக அல்ல, இது சொல்லியாச்சு என்ற அல்ல, சந்தோஷத்தோடு நாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ அதுதான் தேவ வசனம் நமக்கு கற்றுத்தருகிறதாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19-20வது வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? தேவன் தான் நமக்கு சந்தோஷம், நம்பிக்கை, மகிழ்ச்சி, கிரீடத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் எல்லாரும் அப்படி இருப்பீர்கள். தேவன் வரும்போது, தேவனை நாம் காணும் போது சந்தோஷம், மகிழ்ச்சி, கிரீடத்தை பெறத்தக்கதான் பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போ தேவன் மகிமைப்படுவார். அப்போ சந்தோஷத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பெருகி இருக்கணும். சந்தோஷத்தை வாங்க முடியாது. பணம் இருந்தாலும் சந்தோஷத்தை வாங்க முடியாது. பொருள் வாங்கிடலாம், என்னென்னவோ எல்லாம் பணத்தில் சாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சந்தோஷத்தை எந்த மனிதனாலும் வாங்க முடியாது. ஏனென்றால் தேவன் தருகிற சந்தோஷம், தேவனை நீ ஏற்றுக்கொண்டால், தேவனுக்கு பிரியமாய் நடந்தால், தேவனின் ஆவியினால் நிரப்பப்பட்டால் சந்தோஷம் பெருகும். சந்தோஷத்தினால் நீ நிறைந்திருக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, லூக்கா 15:10 பாருங்க. லூக்கா 15வது அதிகாரம் 10.
அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷமா இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நாம் மனம் திரும்பி ஞானசானம் பெற்று அங்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அங்கு பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது. இப்போ எப்படி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறோமா துக்கப்படுத்துகிறோமா என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் மனம் திரும்பும் நாளில் இருந்த தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த காரியம் இன்னும் இருக்கிறதா? இல்லாவிட்டால் அதை தேடியும் காணாதபடி நீங்கள் தூரப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொழுதும் எந்த நாளிலும் தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கடைசியாக 1 பேதுரு 1 அதிகாரம் 1 பேதுரு 1 அதிகாரம் 8வது வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும், பேதுரு எழுதுகிறார் பாருங்க, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். பாருங்க, காணாத தேவன் நம்மை தேடி வந்தார். அப்போ அவரில் இன்னும் அன்பு கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை கன்றவர்கள். ஆண்டவர் உலகத்தில் இருக்கும்போது அப்போஸ்தலர்கள் அவரோடு நடந்தவர் எழுதுகிறார் பாருங்க, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையுள்ள நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து சந்தோஷமாய் களி கூற வேண்டும். தோமாவை போல கண்டாத்தான் நாம் விசுவாசிப்பேன் என்று நாம் சொல்லல. அவரை கண்டாத்தான் விசுவாசிப்பேன், மனம் திரும்புவேன், கர்த்தரை ஏற்றுக்கொள்வேன் என்று நாம் இந்த இடத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. அவரை காணாமல் நாளிலே அவரை ஏற்றுக்கொண்டோம், அன்பு கொண்டோம். அவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் நாம். எவ்வளவு சந்தோஷத்தை தேவன் நிச்சயமாய் நமக்கு தருவார். நிச்சயமாய் நம் வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகணும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டாகணும். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிட மாட்டேன். ஏனென்றால் கிறிஸ்து என்னோடு இருக்கிறபடியினால், கிறிஸ்து எனக்கு சந்தோஷத்தை பெருகி வைத்திருக்கிறபடியினால் நான் சோர்ந்து போக மாட்டேன். என் ராஜா முன்னே செல்கிறார் பாருங்க. அந்த விசுவாசம் வேண்டும். என் ராஜா முன்னே செல்கிறார். என்னை அழைத்தவர், எனக்கு சந்தோஷத்தை தந்தவர், எனக்காக பாடுகளை அனுபவித்தவர் எனக்கு முன்பாக போகிறார். அவமானத்தை சந்தித்தவர் எனக்கு முன்பாக போகிறார். வெற்றி அடைந்தவர் எனக்கு முன்பாக போகிறார் என்றால் எனக்கு நிச்சயம் வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. துக்கமெல்லாம் ஓடி போகும். சூழ்நிலைகள் எங்களுக்கு விரோதமாய் வருகிற சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் அகற்றி போடுகிறவராய் காணப்படுவார். வெற்றி பவனி செல்லுகிற கூட்டமாய் நாம் இருக்கணும். குருத்தோலை கையில் எடுத்துட்டு ஓசனா ஓசனா என்று பாடினா மாத்திரமல்ல, நாம் வெற்றி பவனி போடுகிறவர்களாய், சாத்தானின் அதிகாரத்தை ஜெயமா எல்லாத்தையும் பறித்தவர் நமக்கு முன்பாக போகிறார். பாவங்களை போக்கிவிட்டார், சாபங்களை நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமானோம். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். மேகங்கள் நடுவில் வரப்போகிற எவ்வளவு அருமையான பாடலாக இருக்கிறது பாருங்க. மேகங்கள் நடுவிலே என் நேசர் வரப்போகிறார்.
அதை யாரும் தடுக்க முடியாது, காலத்தை மாற்ற முடியாது. அவர் நினைத்த காலத்தில் மேகங்கள் நடுவில் வந்து ஆவார். எல்லாரும் பயங்கரமாய் அங்கு வெளியரங்கமாய் காண்பிக்கத்தக்கதா மேகத்தின் மேல வருவார். எங்களை கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைத்து போடுவார். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவனாயிருக்கிறார். நம் தேவனாயிருக்க சந்தோஷம் பெருகட்டும். யாவரும் எழுந்த வண்ணமாக Thank you, Holy Spirit. Thank you, Jesus. கம்பீரமா பாடுவோமா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசானா கீதம் பாடுவோம். Thank you, Lord. சந்தோஷமாய் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசனா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசனா கீதம் பாடுவோம். வேகம் செல்லிடுவோம். ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயம் நமக்கே, ஓசனா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்று போற்றிடுவோம். ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயம் நமக்கே, ஓசனா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயம் நமக்கே, ஓசனா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எது நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எது நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயம் நமக்கே, ஓசனா ஜெயம் நமக்கே. ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயம் நமக்கே, ஓசனா ஜெயம் நமக்கே. ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயம் நமக்கே, ஓசனா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசனா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசனா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயம் நமக்கே, ஓசனா ஜெயம் நமக்கே. ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயம் நமக்கே, ஓசனா ஜெயம் நமக்கே. ஓசனா
ஜெயமே ஓசனா ஜெயம் நமக்கே ஓசனா ஜெயம் நமக்கே இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். கர்த்தா என்னும் உம்மை கிட்டிச் சேர எங்களுக்கு உதவி செய்யும். பரிபூர்ண சமாதானம் எங்கள் மத்தியிலே காணப்படட்டும். சந்தோஷம் எங்கள் மேல கிறங்கி வரட்டும். ஓ இருதயம் மகிழ்ந்து கலிகூறட்டும். இயேசுவின் நாமத்தினால் எந்த சூழலை பார்த்தும் பயப்படாதபடி கர்த்தர் எங்களுக்காக முன்னே செல்கிறார் என்பதை எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிப்போம். கர்த்தாவே நீ பெரியவர், எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறீர், மகிமை ராஜாவாய் இருக்கிறீர். ஓ ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு மகிமை இறங்கும். சூழ்நிலைகள் மாற்றப்படுவதாக ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி கர்த்தர் மேல பாரத்தை வைத்துவிட்டு நீ நடக்கும் போது கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள், எல்லாத்தையும் பார்த்துக்கொள். யாக்கோப்பின் ஆவி மரித்துவிட்டது. அப்போ என்ன புரிகிறது? அவன் உயிரோடு இருக்கிறான். அவனை நாம் துக்கத்தினால் நிறைந்து ஆவி மரித்து போயிருக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்க தேவன் வழியை ஆய்ப்படுத்துவார். யாக்கோப்புக்கு எப்படி அவனின் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதோ, மரித்து போயிருக்கிற உன் ஆவி ஒரு காரணத்தினால் மரித்து போயிருக்கிறார். ஆவியை தேவன் மறுபடியும் உயிர்ப்பிக்க அந்த காரியத்தை ஏற்படுத்த வல்லவராயிருக்கிறார். உம் நாமம் மகிமைப்படட்டும். தேவனின் சித்தம் நடக்கும். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைப்படுகிறார். மனமிறங்கி அற்புதத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எந்த தேவனால் நிச்சயமாக நான் ஆசீர்வதித்து பெற்றுக் கொள்வேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசகம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாத குறைவில்லையே. தேவைகள் ஒன்றுமே தரையில்லையே. என் வீட்டில் ஆகாத குறைவில்லையே. தேவைகள் ஒன்றுமே தரையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய் விடுவான் இந்த தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய் விடுவான்
தேவதானாமே எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் என் பலன் ஆரோக்கியம் தேவதானாமே எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் எந்த தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாத பெற்று கொள்ளுவே உந்தன் வாசன கை கொள்ளுவேனா உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் இந்த சம்பத்தம் ஆசீர்வதிக்கப்படும் வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தம் ஆசீர்வதிக்கப்படும் எந்த நன்மை காலி தொங்கிட செய்வார் என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார் எந்த நன்மை காய்ச்சலி தொங்கிட செய்வார் என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார் எந்த தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வாசன கை கொள்ளுவேனா உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருக்கிறவர் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக ஆசீர்வதிக்கும்படியா சுகப்படுத்தும்படியா விடுதலையாக்கும்படியா அநேகருக்கு ஆண்டவரே சாட்சிகளாய் மாறத்தக்கதால் கர்த்தர் மாற்றி அமைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போய் the name of Jesus. பலவீனங்கள் அகன்று போய் the name of Jesus. உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பொல்லாத கிரிகள் அழிக்கப்படத்தக்கதால் ஒவ்வொருவரையும் பாதுகாருங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஜெயத்தை பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். தேவனே, நல்ல முடிவுகளை எடுக்கத்தக்கதால் பலத்தை கொடுக்கும்படியாய் ஞானத்தை கொடுக்கும்படியாய் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தி வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவின் நாமம் மகிமைப்படுவதா, உன் சித்தம் நடப்பதா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். புதன்கிழமை காரியத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். புதன்கிழமை வியாழன் இந்தியா காரியங்கள் மார்ட்டின் குடும்பத்தின் காரியத்துக்காக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். புதன் வியாழன் தேவனின் பாதுகாப்பும் தேவனின் கிருபையும் எல்லாரும் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த குடும்பத்தை கத்தாவே நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். தூர பிரயாணங்களை காத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தங்குற இடங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சத்துருவின் கிரிகைகள், உலக கிரிகைகள், உலக மனிதர்கள் தடை செய்யாதபடி கர்த்தர் எல்லாம் நேர்த்தியாய் நடப்பதாக சந்தோஷத்தின் செய்தியை நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலவீனங்கள் அவர்களை தொடக்கூடாது, பயங்கள் அவர்களை தொடக்கூடாது. கர்த்தரின் ஆளுகை மாத்திரம் அந்த குடும்பத்தில் இருந்து பிள்ளைகள் மத்தியிலே கிரிகை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வருகிற சனிக்கிழமை உபவாச கூடுகை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்த ஞாயிறு காரியங்களை நாங்கள் கர்த்தரின் நாமத்திலே செய்வோம். அதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். பலர் இந்த சபைக்கு வரும், பலர் கர்த்தரை அறிந்து கர்த்தரை தேடி வரத்தக்கதான காரியங்கள் நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். உபவாச நாளை குறித்திருக்கிறோம். நாங்கள் அதற்காக ஜெபித்து கர்த்தர் ஒரு நாளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்று நாங்கள் நிச்சயித்து விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். காரியங்களை கர்த்தர் செய்வார்.
ஆண்டவரே, இந்த நாளை தந்தபடியினால் உமக்கு நன்றி. இந்த நேரத்துக்காக நன்றி. உபவாச கூடுகையை நீங்க பொறுப்படுங்க. உயிர்த்தெழுந்த ஞாயிறு காரியங்களையும் நீங்க பொறுப்படுங்க, நடத்துங்க. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க. பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களையும் மறவாதே.